மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கத்தோட அப்டேட்டடான நியூஸஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட ஆல் அப்டேஷன் வந்துட்டு பார்த்துடலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்சஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் அண்டு போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன் பேட்சஸ் வந்துட்டு அப்ளிகபிளாக கொடுத்துட்ருக்கோம். உங்களோட கன்வீனியன்ட் ஷெடியூல்க்கு ஏற்ற டைம் படி நம்ம ஷெடியூல் பண்ணி செக்ரிகேட் டைமில் வந்துட்டு அலோகேட் பண்ணி பேட்சாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸும் வந்துட்டு உங்களோட கீழே இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணி உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்டு கான்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கத்தோட அப்டேட்டடான நியூஸஸ்லாம் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு டைட்டன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு டைட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் கீழே வந்துட்டு டைட்டன் பண்ணியிருக்காங்க. ப்ராஹிபிட்டிங் பேங்க்ஸ் ஃபார் ஆஃபரிங் என்டிஎஃப் ஆஃபரிங் பண்ணுறதில்ல. கான்ட்ராக்ட் ப்ராஹிபிஷன் பேங்க்ஸ் டு கெனாட் என்டிஎஃப் கான்ட்ராக்ட் வந்துட்டு பண்ணுறதுல வந்துட்டு ப்ராஹிபிஷன் என்ன ஒரு சில தடைகளை வந்துட்டு விதிக்கிறதா வந்துட்டு ப்ராஹிபிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்டிஎஃப்க்கு கீழே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில வந்து தடைகளை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்டிஎஃப்னா என்ன? நான் டெலிவரபிள் ஃபார்வேர்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே தான் வந்துட்டு பேங்க் வந்துட்டு ஒரு சில தடைகளை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ருபீஸ் போத் ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ஸ் யூசர்ஸ்க்காக வந்துட்டு இதை வந்துட்டு தடை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ வந்துட்டு கேப்டு பேங்க்ஸ் நெட் ஓப்பன் பொசிஷன் எந்த எவ்வளோ மில்லியன்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க, $100 மில்லியன். ஸோ இது எப்போலேருந்து அப்ளிகபிள் பண்ணித்தராங்க இந்த போத் ரெசிடென்ட் அண்ட் நான் யூசர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா April 10, 2026 வந்து அப்ளிகபிள் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இயர்லியில் 25% வந்துட்டு கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது 10% வந்துட்டு ஃபெல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு கீழே? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷனை வந்துட்டு ஒரு சில நார்ம்ஸ் வந்துட்டு நம்ம தடை பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து 10% கண்டிப்பாக சரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் ஓப்பன் பொசிஷன் வந்துட்டு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா $100 மில்லியன். ஓகேங்களா? ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மும்பை, மகாராஷ்டிரா. கவர்னர் வந்துட்டு சஞ்சய் மல்கோத்ரா 26வது கவர்னர். அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்துட்டு 1935, April 1, 1935. அண்ட் ஆர்பிஐயோட ஆக்ட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆர்பிஐயில் டோட்டலாக வந்துட்டு 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுவாமிநாத ஜெராகிருஷ்ணன், டி ரவிசங்கர், ஸ்ரீ சந்திர முர்மு, பூனம் குப்தா. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க. ஒரு கவர்னர், 4 டெபுட்டி கவர்னர். அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இர்டாயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்ஐசி அண்டு என்ஐஏசிஎல் அண்டு ஜிஎஸ்சி ரீஇன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் யூசர்ஸ் ஐஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸு. ஸோ இது வந்துட்டு 2025 to 2026 வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு அன்சேஞ்சாக வந்துட்டு இதோட வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக வந்துட்டு இர்டாயில் வந்துட்டு என்டிட்டிஸ் வந்துட்டு ஆஃபரிங் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. பிளாட்ஃபார்முக்கு கீழே வந்துட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் வந்துட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கைட்லைன்ஸ் ஆன் ப்ரிவென்ஷன் அண்டு
ரெகுலேஷன் ஆஃப் டார்க் பேட்டர்ன் சொல்லி கைட்லைன்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூ பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிசிபிஏ தான் வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அத்தாரிட்டிக்கு வந்துட்டு வித்தின் 15 டேஸில் வந்துட்டு அவங்களோட அதாவது கஸ்டமர்ஸோட கைட்லைன்ஸுக்கு கீழே வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட மோட்டோவாக இருக்கும். ஸோ அது போக வந்துட்டு இன்சூரன்ஸ் சைஸு, மார்க்கெட் சைஸு, டொமஸ்டிக் குளோபல் இன்டர்கனெக்ட்னஸ்ஸு, அது போக வந்துட்டு டிஸ்ட்ரெஸ்ஸு, ஃபெயிலியர்ஸு, சிக்னிஃபிகண்ட் டிஸ்லொகேஷன், டொமஸ்டிக் ஃபினான்ஷியல் கன்சியூமருக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக பண்ணி தரணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்காக தான் வந்துட்டு கைட்லைன்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ரெகுலேஷன் டார்க் பேட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹெட் குவார்ட்டர் ஆஃப் IRDAI வந்துட்டு பார்த்துக்கோங்க, ஹைதராபாத், தெலுங்கானா. சேர்மன் வந்துட்டு அஜய் சேத்து. எஸ்டாப்ளிஷ்டு இயர் வந்துட்டு 1999. அடுத்து வந்துட்டு எல்ஐசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா. சிஓ வந்துட்டு ஆர் துரைசாமி. ஃபவுண்டட் இயர் வந்துட்டு 1956. டேக்லைன் என்னன்னு பார்த்துக்கோங்க, யோகா ஷேக்ஷ்மாம். அதுதான் வந்துட்டு எல்ஐசியோட யோகா ஷேக்ஷ்மாம் வகாயாகும். அதுதான் வந்துட்டு எல்ஐசியோட இது டேக்லைனா. அது போக 4 MDs வந்துட்டு எல்ஐசிக்கு இருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, சாத்பால் பானு, தினேஷ் பாண்ட், ரத்னகர் பட்நாயிக், ராமகிருஷ்ண சந்தர். ஓகேங்களா? ஸோ 4 டெபுட்டி கவர்னர்ஸ் வந்துட்டு ஆர்பிஐயில் இருக்காங்க, 4 MDs வந்துட்டு எல்ஐசிலையும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு ஹெட் குவார்ட்டர் ஆஃப் NICL. ஸோ NIACLோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா. சிஎம்டி வந்துட்டு யார் அப்படின்னா கிரிராஜ் சுப்ரமணியன். எஸ்டாப்ளிஷ்டு இயர் 1919. ஞாபகம் வச்சுக்கோங்க, NIACLோடது. அடுத்து GIC இன்சூரன்ஸோடது வந்துட்டு எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் சேம் ஆஸ் மும்பை, மகாராஷ்டிரா தான். ஸோ சிஎம்டி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிட்டேஷ் ஜோஷி. ஸோ அது போக எஸ்டாப்ளிஷ்டு இயர் 1972. இன்னொரு இயரும் இருக்குது. என்ன இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலிஃபண்ட் கன்வென்ஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இதில் எல்ஐசி, NIACL, GIC இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது ஆர்பிஐ முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ஹெட் குவார்ட்டர்ஸ் இது மும்பை, மகாராஷ்டிரா தான். IRDAIயோடது ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ஹைதராபாத், தெலுங்கானா. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ ஆர்பிஐ வந்துட்டு 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மேண்டட்டரியாக ஆல் டிஜிட்டல் பேமெண்ட்க்கு கீழே வந்து 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா UPI, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, மொபைல் வேலட்ஸ் இதுக்கு கீழே. ஸோ அலாங் வித் OTP அட்லீஸ்ட் வந்துட்டு 2 லேயர்ஸ் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பின்னு, பாஸ்வேர்டு, பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனு, அது போக வந்துட்டு ஃபேஷியல் ரெகனைசேஷன். இந்த 4ல் கண்டிப்பாக 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ராட் அக்யூஸ் டியூ டு ஃபெயிலியர் தர் சிஸ்டம்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸு மேபி ரெக்வயர்டு டு காம்பன்சேட் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் ரூல்ஸ் எக்ஸ்பெக்டடு எப்போ வரைக்கும் அப்படின்னா அக்டோபர் 2026 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர்றது எப்போ வரைக்கும் அப்படின்னா அக்டோபர் 2026 வரைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குது, மும்பை, மகாராஷ்டிரா. கவர்னர் வந்துட்டு சஞ்சய் மல்கோத்ரா. 26வது கவர்னர். எஸ்டாப்ளிஷ்டு இயர் வந்துட்டு 1935. 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. அந்த 4ல் யாராச்சும் ஒருத்தவங்களோட பேரை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு CBDT. ஸோ டிடினா என்ன ஃபுல் ஃபார்மு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். அவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கார்சார்டி அப்படிங்கிறது வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா டேக்ஸ் பேயர்ஸ்க்கான ஒரு அசிஸ்டன்ட் பிளாட்ஃபார்மு, ரீவேம்ப்டு வெப்சைட்டு டு சிம்பிளிஃபைடு அண்டர் வந்துட்டு இன்கம் டேக்ஸ்க்காக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2025க்கு கீழே வந்துட்டு இந்த கார்சாதி அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயினில் வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ப்ராராம்ப் அப்படிங்கிறது. ஸோ 2026 அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்சித் பாரத். அதுதான் அதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே வந்துட்டு ரூல்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்களே, அதுதான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. 510லேருந்து 333 வந்துட்டு மாற்றிருப்பாங்க. இந்த ப்ரமாமுக்கு கீழே வந்து டேக்ஸ் பேயர்ஸ்க்காக வந்துட்டு இந்த கார் சாதியை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்துட்டு எவ்வளோ ரூல்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 399லேருந்து 190 மாற்றிருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸோட
ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க நியூ டெல்லி. சேர்மன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரவி அகர்வால். ஃபார்மட் இயர் வந்துட்டு 1944. அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ரைஸ் டோட்டல் அதாவது 2,54,509 crore வந்துட்டு மார்க்கெட் டியூரிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே ஃபினான்ஷியல் இயர் 2027 வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு டெப்ட் மேனேஜர் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு கீழே வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆர்பிஐ ஷெட்யூல்டு ரெகுலேட்டர் ஆக்ஷனுக்கு கீழே 3 months ஃபெசிலிட்டேட் கேபிட்டல் வந்துட்டு ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா பெஞ்ச் மார்க் இன்சூரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது பைலட் பேசிஸில் வந்துட்டு 9 states வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா. டோட்டலாக வந்துட்டு 9 states. எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ். ஸோ அது போக வந்துட்டு 9 states வந்துட்டு அலோன் வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு டு பாரோ அதாவது 1,53,900 crores வந்துட்டு யூனியன் டெரிட்டரிக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் வந்துட்டு ரைஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அது போக ஆர்பிஐ வந்துட்டு மெயின்டைன் த அத்தாரிட்டி டு மாடிஃபை ஆக்ஷன் டேட்ஸ் அண்டு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்ஸ் கன்சல்டேஷன் வந்துட்டு ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்க்காக வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பை, மகாராஷ்டிரா. கவர்னர் வந்துட்டு சஞ்சய் மல்கோத்ரா. எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்துட்டு 1935. நெக்ஸ்ட் நியூஸு. ஸோ ஆர்பிஐ டேட்டா படி காசா. ஸோ காசாவோட ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் பேங்க் டெபாசிட்ஸ் வந்துட்டு ஃபெல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2023 வந்துட்டு 40%, 40.1% இருக்கும். இப்போ செகண்ட் இயரில் வந்துட்டு இவ்வளோ லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 வருஷத்தில் பார்க்கும்போது எவ்வளோனா 37.9% தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேவிங்ஸ் ஷேர் வந்துட்டு அதுவும் வந்துட்டு 210 basis points கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 28.9. பேங்க் டெபாசிட் வந்துட்டு க்ரோத் ஆகிருக்கு 10% இயர் ஆன் இயர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. மற்றபடி இது எல்லாத்தையும் பார்க்கணுமாங்கிறது அது வேணாம். ஓகேங்களா. காசா வந்துட்டு டெட்லைன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா நெகட்டிவ் பேங்க்ஸ் வந்துட்டு காஸ்ட் ஃபண்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது போக வந்துட்டு எகெயின் வந்துட்டு ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக இது வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸாக வந்துட்டு 40.1% இருந்துச்சு காசா. இப்போ வந்துட்டு 37.9% மாறிடுச்சு. அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட் நியூஸு. செபி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செபி சேத்து அப்படிங்கிறது வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு சிம்பிளிஃபையிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருக்காக வந்துட்டு கொண்டு வந்தது தான் இது. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு சிங்கிள் விண்டோ இன்டர்ஃபேஸ் சிஸ்டம். ஸோ கைடிங் நியூ அப்ளிகன்ஸ்க்காக வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஹெல்ப் பண்ணும். கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணி தரும். பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் இன்டர்ஃபேஸ்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பீப்புள்ஸுக்கு சாதகமாக வந்துட்டு பண்ணித்தரதுக்காக தான் வந்துட்டு இந்த செபி சேத்து அப்படிங்கிறத வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. இது இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி கேட்பாங்கன்னா செபி சேத்து அப்படிங்கிறத வந்துட்டு யார் லான்ச் பண்ணாங்க, செபியா ஆர்பிஐயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. நியூ அப்ளிகன்ஸுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன், ஹெல்பிங் அட்வைசரி, மேனேஜ் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த செபி சேத்துங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மும்பை, மகாராஷ்டிராவில். சேர்மன் யாருன்னு பார்த்துக்கோங்க, துகின் காண்டா பாண்டே. எஸ்டாப்ளிஷ்ட் இயர் 1992. செபியோட ஆக்டும் 1992 தான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ ஆர்பிஐ வந்துட்டு ஃப்ளோட்டிங் ரேட்டு பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6.17% வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் வந்துட்டு என்எஸ்சி ரேட்க்கு கொண்டு தான் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்எஸ்சி ரேட் வந்துட்டு 5.8%, ஸ்ப்ரெட் வந்துட்டு 0.37%. ஓகேங்களா. இது டோட்டலாக சேர்த்து தான் 6.17%ன்னு சொல்லிட்டு இப்போ அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க. இதில் கூப்பன் மெக்கானிசம்னு சொல்லிட்டு
3 ஆக்ஷனாக வந்துட்டு வேரியன்ட் வந்துட்டு செக்ரிகேட் பண்ணுவாங்க. 182 டேஸில் வந்துட்டு T பில்ஸு ப்ளஸ் ஃபிக்ஸ்டு ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லி 3 ஆக்ஷனாக வந்துட்டு 3 டைம் வந்துட்டு இதை வந்துட்டு ஆவரேஜாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ளோட்டிங் ரேட்டு பாண்ட் வந்து 2028 வந்துட்டு இப்போ வந்துட்டு 2028 வரைக்கும் 6.17 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா 2020 வந்துட்டு இஷ்யூ பண்ணாங்க. 8 இயர்ஸ் வந்துட்டு மெச்சூரிட்டி பீரியட் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 6 months ஒன்ஸ் வந்துட்டு மாற்றுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மினிமம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 1000 வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. என்ஆர்ஐனா என்ன, நான் ரெசிடென்சியலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. விட்ராவல்ஸ் வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்துச்சுன்னா லாக்இன் பீரியட் வந்து 6 இயர்ஸ் இருக்கணும். ஏஜ் வந்துட்டு அது பார்த்துக்கோங்க 60 to 70 இயர்ஸு. அதுவே வந்துட்டு 5 இயர்ஸ் வந்துட்டு 70 to 80 இயர்ஸு. அதுவே 4 இயர்ஸ் அப்படின்னா 80+ இயர்ஸ் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி ஆர்பிஐ மேண்டேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். அதில் அடுத்த நியூஸ் போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்பிஐ வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா பேமெண்ட் ஸ்விட்ச் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு பாஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா பாஸில் ஃபஸ்ட் இயர்ஸ் என்ன, செகண்ட் இயர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்டர் வந்துட்டு பேமெண்ட் விஷன் 2028 கீழே தான் வந்துட்டு இந்த ரோட் மேப்பை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா பேங்க்ஸ் எல்லாமே போர்ட்டபிலிட்டியாகவும் மொபைல் நம்பர்ஸ் போர்ட்டபிலிட்டி ப்ளஸ் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்விட்ச் பேங்க்ஸ் வித்தவுட் வந்துட்டு ஹசல் ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது எந்த தங்கு தடையின்றி வந்துட்டு ஃபினான்ஷியல் மேண்டேட் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி தரணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த பாஸோட ஒரு மோட்டோவாக ஆர்பிஐ வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. பாஸோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பேமெண்ட் ஸ்விட்சிங் சர்வீஸ். அதான் வந்துட்டு ஃபுல் ஃபார்ம். பேமெண்ட் விஷன் 2028 கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோதான். இன்றைக்கித்தோட அப்டேட்டட் நியூஸஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.